ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது 3ஆம் வகுப்பு பருவமன் தமிழுக்கான முதல் பாடத்துக்கான வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அரும்பு மொட்டு மலர்னு சொல்லிட்டு 3 இது பார்த்துருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு ஒவ்வொரு டீம் பருவம் வயசு தான் நம்மளுக்கு பாடப்புத்தகம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி முதல் பாடம் நம் நினைவில். சரிங்களா? அந்த பாடத்துக்கான கேள்விக்கான பதில்களை பார்க்கலாம். முதல் பாடம் என்னது? நம் நினைவில். என்னை பற்றி. ஸோ உங்களை பற்றி நீங்கள் இந்த காலத்தில் எழுதணும். என்ன எழுதணும்? உங்களோட பேர் எழுதணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எழுதணும், உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை அந்த இதில் எழுதணும். ரெண்டாவது, நீங்கள் வகுப்பில் எப்படி இருப்பீங்க? என் வகுப்பில் எனக்கு பிடித்தது, வகுப்பில் மாற்ற விரும்புவது, நான் விரும்பி செய்வது, நான் கற்றுக்கொள்ள விரும்புவது. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கிறது கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக உங்களோட டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அதை சொல்லணும். இன்று எனது உணர்வு. ஸோ உங்களோட நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களோட இது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணணும். இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா மகிழ்ச்சி டிக் அடிக்கிங்க. இல்லை ஒரு வியப்பாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டிக் பண்ணுங்கள். ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் டிக் பண்ணலாம். என்னை எனக்கு பிடிக்கும் ஏனெனில் நான். ஸோ உங்களுக்கே பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்து டிக் பண்ணிக்கிங்க. சரிங்களா? கீழே உங்களோட பேர் போடணும். ஸோ இந்த பாட்டை உங்களோட பள்ளி ஆசிரியருடன் அண்டு உங்களோட நண்பர்களுடன் எல்லாம் சேர்ந்து அழகாக பாடி ஆடி மகிழலாம். ஓகேங்களா? பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. ஸோ இங்கே இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் ஒரு சில எழுத்துக்களால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பூக்களின் பெயர்களாட்ட நம்ம ரவுண்ட் போடணும். ஸோ நான் போட்டிருக்க ரவுண்டை ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தாழம்பூ எழுதியிருக்காங்க, ரெண்டாவது அரளிப்பூ எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரோஜா பூ ரவுண்ட் பண்ணியிருக்கோம், சாமந்தி பூ ரவுண்ட் பண்ணியிருக்கோம், மல்லிகை ரவுண்ட் பண்ணியிருக்கோம், முல்லைப்பூ ரவுண்ட் பண்ணியிருக்கோம், அல்லி மலர்னு சொல்லிட்டு ஒரு பூ ரவுண்ட் பண்ணியிருக்கோம், சூரியகாந்தின்னு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாமேவும் அப்படியே பார்த்து உங்களோட பாடப்புத்தகத்தில் நோட் பண்ணிக்கிங்க. வட்டமிடாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக. ஸோ இதில் ஃபுல்லாமேவும் நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்ட் பண்ண இது இல்லாமல் மீதி இருக்கிற எழுத்துக்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் வரிசையாக. சரிங்களா? முறைப்படுத்தி எழுதினால் கிடைக்கும் பூக்களின் நண்பன். ஸோ பூக்களுக்கு ரொம்ப விருப்பமான நண்பர் யார் அப்படின்னா வண்ணத்து பூச்சி. சரிங்களா? அந்த வண்ணத்து பூச்சியை நம்ம எடுத்து எழுதணும். தேவையான பொருட்களை உரிய இடத்தில் எடுத்து எழுதுக. நம்மளுக்கு இங்கே பாருங்கள், ஒரு சில வார்த்தைகளெல்லாம் கொடுத்துருக்காங்களா? சர்க்கரை, பால், தண்ணீர், குவளை, கத்தி, தீப்பெட்டி, சீப்பு, கிண்ணம், தர்பூசணி, தேயிலைத்தூள், துண்டு, உணவு, பற்பசை, பல் துளக்கி, போர்வை, வடிகட்டி, உடைகள், தின்பண்டம், புத்தகம், எழுதுகோல், பை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம எடுத்து எழுதணும். பழச்சாறு தயாரிக்கிறதுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு வேணும்? சர்க்கரை வேணும், தர்பூசணி வேணும். ஸோ மேலே அது இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும். தண்ணீர் தேவைப்படும், கத்தி வேணும், வடிகட்டி வேணும், கிண்ணம் வேணும், குவளை வேணும். ஸோ குவளைன்னா என்னது? டம்ளர். நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா, தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த டம்ளர் தான் குவளை. தேநீர் தயாரிப்பதற்கு என்ன வேணும்? தண்ணீர் வேணும், தேயிலைத்தூள் வேணும், பால் வேணும், சர்க்கரை வேணும், அடுப்பு, தீப்பெட்டி, வடிகட்டி, குவளை. பள்ளி செல்வதற்கு என்னென்ன வேணும்? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பை, புத்தகம், எழுதுகோல், உணவு, தண்ணீர், அதாவது குவளையும் வேணும். இந்த இடத்துல குவளை அப்படின்னா எது வரும் அப்படின்னா நம்ம வாட்டர் கேனை குறிக்கும். சுற்ற செல்வதற்கு என்னென்ன வேணும்? பை வேணும், உடைகள், துண்டு, பல் துளக்கி, பற்பசை, சீப்பு, போர்வை, தின்பண்டம். சொற்களை வண்ணமிட்டு எடுத்து எழுதுக. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபுல்லாமே நீங்கள் அந்த லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதை எடுத்து எழுதணும். என்னென்னலாம் நம்ம கலர் கொடுத்துருக்கோமோ அதை ஃபுல்லாக எடுத்து எழுதணும். குடம் போட்டிருக்கோம், பாய், முறம், போர்வை, தலையாணை, நாற்காலி, கதவு, தொலைக்காட்சி, வீடு, பூட்டு, மின்விசிறி, தெருவிளக்கு. தொடர்க்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக. செடியில் ஈக்கள் பூத்தன. செடியில் என்ன பூக்கும்? நம்மளுக்கு பூக்கள் பூத்தன. நான் செங்கலை உண்டேன். ஸோ அது தப்பு. நான் பொங்கல் உண்டேன் அப்படின்னு எழுதணும்.
என் வட்டம் பறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. என் பட்டம் பறந்தது. ஆற்றில் தேன் துள்ளியது, அதுக்கு நம்ம எழுதணும் ஆற்றில் மீன் துள்ளியது. தாழை இலையில் சாப்பிட்டேன்னு போட்டிருக்காங்க, தப்பு. வாழை இலையில் சாப்பிட்டேன். இங்கே என்ன பண்ணுறாங்க, நண்பர்கள் இருக்காங்க, ஒரு நண்பர் இருக்காங்க, பந்து போட்டிருக்காங்க, விளையாடுன்னு இருக்கா, அதை நம்ம தொடராக அமைச்சு எழுதணும். நண்பர்கள் பந்து விளையாடின்றனர். யானை கரும்பு தின்கிறது. அணில் மரத்தில் ஏறுகிறது. சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள். நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. டேஸ் வானத்தில் டேஸ் பறக்கின்றன, பறவைகள் பறக்கின்றன. தேன்குட்டிலிருந்து டேஸ் செல்கின்றன, தேனீக்கள் செல்கின்றன. புல்தரையில் கன்று குட்டி நடந்து வருகிறது. பூவில் வண்டு அமர்ந்துள்ளது. ஸோ அடிக்கடி வாங்க. கதிரின் பாட்டி தாத்தா உறவினர்கள் அழைத்தனர். திருவிழாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு தாத்தா பாட்டி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கதிர் வந்து நின்றுட்டுருக்கா. அப்படி அடுத்து என்ன பண்ணுறாங்க, வா தம்பி வா கவிதா அப்படின்ட்டு யார் கூப்பிட்றா, அப்பா கூப்பிட்றாரு. யார் வந்திருக்கா, கதிரோட சித்தப்பா சித்தி வந்து விட்டார்கள் அப்பான்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறா. அப்படி அடுத்து உன் அக்கா வந்தாரே எங்கே தெரியவில்லையே, பெரியம்மா தோட்டத்தில் தான் இருக்கிறார் அம்மா. வணக்கம் வாங்க அப்பா அம்மா வாங்க வணக்கம் அண்ணா, இதை உங்களுக்கு வாங்கி தந்தேன். மலர் மிக்க மகிழ்ச்சி. நன்றி அத்தை. அப்பாவுக்கு பரிசா? நன்றாக சாப்பிடுங்க. ஒளிப்படம் எடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. கதிருக்கு என்ன உறவு எழுதுக. ஸோ அம்மாவின் அண்ணா வந்துட்டு என்ன வரும், கதிருக்கு மாமா வேணும். இப்போ அம்மாவின் அம்மா வந்துட்டு பாட்டி, அம்மாவின் தங்கை சித்தி, அப்பாவின் தங்கை அத்தை, அப்பாவின் அண்ணன் பெரியப்பா, அப்பாவின் தம்பி சித்தப்பா, அம்மாவின் அக்கா பெரியம்மா. சரிங்களா? அடுத்து இந்த கதையை வரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ நம்மளுக்கு இங்கே சிட்டுக்குருவிகள் கொடுத்துருக்காங்க, ஒரு கூடு இருக்குது, கூடுக்குள்ளே குஞ்சுகள் இருக்குது, பருத்தி இந்த பக்கம் இருக்குது, பருத்தியில் குருவி போய் கூடு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும். சரிங்களா? ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. குருவி பருத்தி செடி பஞ்சு கேட்டது. பருத்தி செடி பஞ்சு தந்தது. குருவி மெத்தை செய்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. சரியெனில் அதாவது என்ன பண்ணணும், பச்சை கலரும், தவறெனில் இளஞ்சிவப்பு வந்துட்டு நம்ம வட்டமிடணும். பிறரை ஏளனம் செய்யலாம். அடுத்தவங்களை நம்ம வந்துட்டு ஏளனமாக பேசலாமா, பேசக்கூடாது. அப்போ அது தவறான பழக்க வழக்கங்கள். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், சிவப்பு கலரில் நம்ம டிக் பண்ணணும். தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாம். ஸோ ஒரு தப்பு பண்ணி ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் இருக்கோம், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், நம்மக்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்குறா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கலாம். அதுக்கு க்ரீன் கலர். தவறு செய்வதை சுட்டி காட்டலாம். ஸோ நண்பர்களும் ஒரு நண்பர் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணுறான் அப்படின்னா அதை வந்துட்டு ஆசிரியர்கள்கிட்ட வந்துட்டு என்ன செய்யலாம், சுட்டி காட்டலாம். அதுக்கு வந்து சரி. நான் கற்பவை பொருள் உணர்ந்து சொற்களை படிக்க முடியும். அதுக்கு டிக் பண்ணிக்கிங்க. மொழியின் விளையாட்டுகளில் ஈடுபட முடியும். அதுக்கு டிக் பண்ணுங்கள். உறவு முறைகளை அறிந்து பயன்படுத்த முடியும். அதுக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க டிக் பண்ணிக்கிங்க. சரி, நீங்கள் நான் படிப்பேன் வண்ணமிடுவேன். சரிங்க, எல்லாம் படிச்சுட்டு அங்கே கீழே கொடுத்துருக்குற பொருளுக்களுக்கு உங்களோட கலர் பென்சிலால் கலர் கொடுத்துருங்க. கண்டுபிடி. ஸோ மேலே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. 2லிருந்து சிறுமி எந்த பொருள் எடுத்துகிட்டு போயிருக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பொருளுமே நல்லா ஒத்து கவனிங்க. அதில் வாத்து பொம்மை இருக்காது, அதுதான் கரெக்டான ஆன்சர். பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது, வட்டமிடுக. ஸோ பூங்காவில் இந்த சைடும் அந்த சைடும் கொடுத்துருக்காங்க. 2 படம் சேமாக இருக்கிறத டிக் பண்ணுங்கள், இல்லாததை ரவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கான அடுத்த பாடத்திற்கும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கான இங்கிலீஷ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியலுக்கு ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற உங்களுக்கான பதில்களுக்கான வீடியோ ஃபுல்லாமே நம்மளோட சேனலில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பாய்.